ஐயோ 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 ஐயோ, நான் இப்போ என்ன சொல்லுவேன், எதை பற்றி பேசுவேன்? நிறைய பேச வேண்டியது இருக்கே. ஐயோ, நிறைய நடந்திருக்கே. இன்னைக்கு பார்த்து நிறைய விலகல், நிறைய இணைதல்லாம் நடந்திருக்கு. இப்போதான் ஆட்டம் சூடு பிடிக்குதுங்க. வேற லெவலாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குங்க. ஓம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு விலகிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. 5 பக்கத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காங்கங்க. 5 பக்கத்துக்கு சைமன் செபாஸ்டியனுக்கு லெட்டர் எழுதி, நான் இன்னிலேருந்து கட்சி விட்டு விலகிறேன், என்னை விட்டுருங்கப்பா, ஆளை விடுங்கடா சாமிகளான்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார், அவர் உண்மையை மட்டுமே பேசுவாராச்சு. நல்ல ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு கட்சியிலேயே ரொம்ப வருஷங்களுக்கு பயணிக்கிற அவார்டு கொடுக்கணும்னா அது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக ஆதவார் ஜூனா, அவர் ஏற்கனவே விலகிட்டாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கால இணைஞ்சிருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அக்கா பிசிறு இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தாவேக்கால இணைய போகிறதா தகவல் வந்துச்சு. ஆனால் அது வந்து ஃபேக்கு, அது வந்து உண்மை இல்லை. தகவல் வந்துச்சு, ஆனால் அவங்க இணைய போகிறதில்ல, தாவேக்கால இணைய போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அட் த சேம் டைம் நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. அதனால காத்திருப்போம், நல்லது நடக்கும் விரைவில், பார்ப்போம். அடுத்ததாக கோவை சத்தியன், அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியனும் வந்து விலகிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து விலகலை, தாவேக்கால இணைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இல்லை, அவர் வந்து அதிமுகவில் தான் கண்டினியூ பண்ண போகிறாரு. அவர் தெளிவாக அதை அறிவிச்சிட்டார். சரி, முதல்ல நம்ம ஓம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொன்ன விஷயங்களை பற்றி பேசலாம். நம்ம ஜெகதீச பாண்டியன் அண்ணன் அன்னைக்கே ஒரு நாள் இந்த சைமன் செபாஸ்டியன் தந்தை பெரியாரை கேவலமெல்லாம் பேசிக்கிட்டு திரியிறான்ல, இப்படி பேசுகிறப்போ ஜெகதீச பாண்டியன் அண்ணன் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் அப்போவே என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தியக்கார பையன் சைமன் செபாஸ்டியன் சொல்கிற கருத்துக்களுக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை, அது ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து கிடையாது, அது அவனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அவர் அப்போவே போட்டு உடைச்சிட்டாரு. அவருக்கு அதுக்கு முன்னாடியே கட்சிக்குள்ள பல முரண்பாடுகள் இருந்திருக்கு. முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் ஜெகதீச பாண்டியன் அண்ணன் வந்து இந்த மாதிரி அந்த கட்சியை விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இனிமேல் எப்படி பயணிப்பாரோ அதையெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகணும், அது ஒரு விளங்காத கட்சி, அந்த சீமானன்றவன் வந்து ஒரு விளங்காதவன், அவன் கூடலாம் பயணிச்சா வாழ்க்கை வேஸ்டாருன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காருல, அதுக்கு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணே. இப்போ என்னடா நாம் தமிழர் தம்பிகளா, அவர் ஒரு கொல்ட்டி அப்படி தானடா, அவர் ஒரு வந்தேரி அப்படி தானடா, லேப் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்களே, இவர் துரோகம் பண்ணிட்டார் அப்படி தானடா. ஆமாண்ணே ஆமாண்ணே, உங்கள் சைமன் செபாஸ்டியன் தான் உன்னதமானவர், உத்தமமானவர் இல்லையா? ஆமாண்ணே ஆமாண்ணே. இவங்களுடைய பொருளாதாரம், எனர்ஜி, உழைப்பு இதெல்லாம் அவங்க கட்சியில் போடவே இல்லை, வந்து சும்மா வாய் பார்த்துட்டு போனாங்க இல்லையா? இவங்கெல்லாம் சைமனுடைய எச்சி அப்படி தானே, சைமன் காரி துப்புன எச்சி அப்படி தானே, இவர் ஒரு ஆண் பிசுறு அப்படி தானே. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே, எப்படிண்ணே கரெக்டாக சொல்கிற. இந்த ஜாம்பி கூட்டங்கள்லாம் மேக்சிமம் இளைஞர்கள் தாங்க. இவனுங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்துருந்து பேசுவானுங்க, யூடியூப்பில் 4 சேனல் வச்சுருக்கானுங்க. இவனுங்க உண்மையாகவே களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியில் போராடினவங்க, பணத்தை இழந்தவங்க, நேரத்தை இழந்தவங்க, உண்மையாகவே அந்த கட்சியாக உழைச்சி மாடாக ஓடினவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியே வரதை பார்த்து இவனுங்கள்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. இவனுங்கள்லாம் உட்காந்துருந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனால் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேறு ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸில் அவங்க சம்பாதிச்ச பணங்களையும் எனர்ஜியையும் உழைப்பையும் கொண்டு வந்து இந்த கட்சிக்குன்னு போட்டு 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 நாசமாக போனதெல்லாம் இவனுங்க உட்காந்துருந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஜெகதீச பாண்டியன் அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த இயக்கத்தை எதுக்காக ஆரம்பித்தோமோ அந்த ஒரு பாதையை நோக்கி இப்போல்லாம் இந்த இயக்கம் போகிற மாதிரியே இல்லை, கம்ப்ளீட்லி வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக சமீப காலமாக தமிழ் தேசிய அரசில் சிதைக்கணுன்றதுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற வலதுசாரிகளோட நட்புறவோடு இருந்துக்கிட்டு பல 100 ஆண்டு காலமாட்டு இந்த தமிழ் மொழியும் தமிழ் இனமும் வளரக்கூடாது, வாழக்கூடாதுன்னு நினச்ச அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டு சைமன் செபாஸ்டியன் போயிட்டு இருக்கார் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அவனுடைய ஸ்டைல்லையே அவனுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார். கொள்கைன்னு வந்துட்டா அண்ணன் எது தம்பி எது, என்னதான் 26 வருஷம் அவர் எனக்கு பழக்கமாக இருந்தாலும், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே, கொள்கைன்னு வந்துட்டா அண்ணன் எது தம்பி எது, போடா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி வேற லெவலில் பதிலடி கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஜெகதீச பாண்டியன் அண்ணன். கொள்கைன்னு வந்துட்டு அண்ணன் எது தம்பி எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த கொள்கைக்காக ஆரம்பித்தோமோ அந்த கொள்கையுடைய பேரையே சொல்லிக்கிட்டு, தமிழ் தேசியம்ன்ற பேரையே சொல்லிக்கிட்டு, முதல்ல இவங்க தமிழ் தேசியம் பேசலை, அதை தூக்கி தூரவங்க வேற என்ன பண்ணுறது, இவனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தமிழ் தேசியம்னா சொல்ல வேண்டியது இருக்குது. தமிழ் தேசியம்ன்ற பேரை சொல்லிக்கிட்டு இந்த கட்சியுடைய சிந்தனைக்கு, கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட ஹச் ராஜாவை பார்த்து அறிஞர்னு சொல்கிறான், நயினார் நாகேந்திர மாமான்னு சொல்கிறான், தமிழிசை அம்மானு சொல்கிறான், ரங்கராஜ் பாண்டையை பார்த்து இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர் அப்படின்றான்,
ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சங்கி என்றால் சக தோழன்னு சொல்கிறான். இவங்களையெல்லாம் இப்படி புகழ்கிறான். ஆனால் கட்சியிலேயே நாயாட்டும் பேயாட்டும் ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு ஓடுறவங்களையெல்லாம் உழைக்கிறவங்களையெல்லாம் பார்த்து பிசுறுன்னு சொல்கிறான், மசுறுன்னு சொல்கிறான், நான் காரி துப்புன எச்சு தான் அவங்க அப்படின்னு சொல்லி கீழ்த்தரமாக பேசுகிறான். உண்மையாலுமே கூடவே இருக்கிறவங்கள பார்த்து கேவலமாக பேசுகிறான். ஆனால் இந்த கட்சியுடைய கொள்கைக்கு நேர எதிரான சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் கொண்டவங்கள பார்த்து அறிஞர், இன்டெலிஜென்ட்டு அப்படி இப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தமிழிசை அக்கா வந்துட்டு திடீர்னு தீம் பார்ட்னர் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எங்கள் அண்ணன் மறுப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து மறுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றார். நிர்வாக ரீதியான சிக்கல் நிறைய இருக்குது அந்த கட்சியில். நாங்கள்லாம் அதை சகிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கொள்கை ரீதியான சிக்கல் வர்றப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க, நாங்கள் வந்து சங்கியெல்லாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியேறியிருக்காரு அண்ணன். அது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தியையும் கோபால்ஜியையும் அடிக்கடி சந்திக்கிறார் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்க 2 பேருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் சைமன் செபாஸ்டியன் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி இப்போ சமீப காலமாக கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறாரு. பரவாயில்லைங்க, உண்மையாலுமே ஒரு மானமுள்ள தமிழன் அந்த கட்சியில் இருந்திருக்காரு. இவரை மாதிரியே எல்லாரும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாரும் இருக்க மாட்டாங்களே, அவங்களெல்லாம் மூளை செலவை செய்யப்பட்டவர்களாச்சே. அவங்கெல்லாம் இவரை பார்த்து இப்போ வந்தேறி கொல்ட்டின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கெல்லாம் மாறதுக்கு ரொம்ப நேரம். எல்லாமே இந்த ஒரு 20-30 வயசில் இருக்கிற பசங்க தான். என்ன இருந்தாலுமே அண்ணனுக்கு எனது வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். வேற லெவலுன்னு. உண்மையாலுமே நாம் தமிழர் கட்சியில் மானமுள்ள அறிவுள்ள தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீமானுன்ற இந்த ஆரிய விசச்செடியை அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே வேற அறுத்துருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, ஆர்எஸ்எஸோடைய பின்புலம் கொண்ட ஒருத்தனை கட்சியுடைய பொதுச் செயலாளராக சைமன் செபாஸ்டியன் அறிவிச்சிருக்கானாவாங்க. இந்த குருமூர்த்தியெல்லாம் போய் பார்க்குறாருன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாருல, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அது அவருக்கு உரிமை இருக்குது. சம்பளம் தர்ற முதலாளியை நேரில் போய் பார்க்குறத இப்படி குற்றம் சாட்டக்கூடாது. இப்படிலாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர்கிட்ட உண்மையாக வேலை பார்க்குறாரு, அவர் விசுவாசமாக இருக்கார்ல, இதெல்லாம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறத ஏற்றுக்க முடியாது ஜெகதீஷ பாண்டியன் அண்ணன். இந்த சாம்பிஸை பார்த்து கேட்கணுங்க, அது எப்படிடா ஈஸியாக ஒருத்தனை பார்த்து வந்தேறி தெலுங்கன்னு சொல்லிடுறீங்க? அதுவும் உங்கள் கட்சியிலேயே இத்தனை வருஷம் கூடவே பயணித்தவங்களையெல்லாம் பார்த்து வந்தேறி தெலுங்குன்னு சொல்லி, ஆனால் ஒரு தடவை கூட நீங்கள்லாம் சைமன் செபாஸ்டியனை பார்த்து நீ ஒரு கேரளாக்காரன், நீ எப்படிடா தமிழனான அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன்? கட்சிக்காக பாடுபட்டவங்க உழைச்சவங்களையெல்லாம் நீங்கள் வந்து இப்படி ஒரு மாதிரி உதாசீனம் பண்ணுறீங்கல்ல. ஆனால் உங்களால் சைமன் செபாஸ்டியனை உதாசீனம் பண்ண முடியல பார்த்தீங்களா? அதுதான் அவன் போட்டு வச்ச விதை உங்கள் மூளைக்குள்ளே உங்களை யோசிக்க விடாமல் பண்ணி உண்மை என்னன்றதை மறைச்சி ஒரு செவுறு போட்டு மறைச்சி வச்சுட்டான். அதனால அந்த செவுரை ஏறி குதிக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கேவலமாக பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த செவருக்கு இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சீமான் தான் உலகமே அப்படின்னு தோணும். ஜெயிக்கிற கட்சியிலேருந்து யாராவது விலகினாதான் அந்த கட்சிக்கு இழப்புங்க. அது முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து இழப்புன்னெலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெயிக்கிற கட்சினா நீங்கள் இழப்பு அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகையாளர் நண்பர்களே, தயவு செஞ்சு சைமன் செபாஸ்டியன் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இனிமேல் கொஞ்சம் ஓவராக கடிப்பான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சரியா? ஜெகதீஷ பாண்டியன் அண்ணனுக்கு ஒரு கொல்ட்டி, ஒரு வந்தேரி, ஒரு இனத்துரோகி, ஒரு தெலுங்கன் பட்டம் பார்சலு. அடுத்ததான் நம்ம அதிமுகவை சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகாவுக்கு தாவனதை பற்றியும் ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுக்கு தாவனதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயங்க. திமுகவுக்கு வேலை ரொம்ப ஈஸி. அவங்க 2 பேரையும் தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க. அவங்க சரியான வழியில் தான் போகிறாங்க. யார் எதுவும் பண்ணாதீங்க தோழர்களே, எதுவும் பண்ணாதீங்க. அவங்க சரியான வழியில் தான் போகிறாங்க, அப்படியே விட்டுருங்க. வேறு எதையாவது சொல்லி டைவெர்ட் பண்ணி அவங்க வேறு எதுவும் முடிவுகள் எடுத்து எங்கேயும் போயிடாமல் கரெக்டாக தான் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே விட்டுருங்க. வதந்திங்க பரப்புறதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்கலாம் அப்படின்னா சிடிஆர் நிர்மல்குமாருக்கு கொடுக்கலாம். எத்தனை வதந்தி, எப்போ ஒரு ரெக்கார்டே படைச்சிருப்பாருங்க. இவர் பரப்புன வதந்திகளை எல்லாம் ஒரு தொகுப்பாக ரெடி பண்ணி யூட்டன் ஃபேக்ட் செக் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போட்டிருக்காங்க. நேரம் இருந்தால் போய் பாருங்கள், அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. பாஜகலேருந்து அதிமுக, இப்போ அதிமுகலேருந்து தாவேகா. எனக்கு ஒரு டவுட்டுங்க, பாஜகவில் இருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக பெரியாரை பிடிக்காது, சங்கி தான். இப்போ தாவேக்கால பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. எப்படி இது மேட்ச் ஆகும்? பெரியாரை புகழ்ந்து பேசணுமே, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் காளியம்மாள் அக்கால் வந்து தாவேக்கால சேர்றாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அப்போவும் நான் இதே தான் யோசித்தேன். ஆமாம், பெரியாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களே, இவங்க எப்படி தாவேக்கால் நினச்சிட்டு பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு பயணிப்பாங்க? ஆனால் காளியம்மாள் அக்கா வந்து சேரலைன்ற நியூஸ் கேள்விப்பட்டதும் சரி ஓகே. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் எப்படி பேசுவார்? ஆதவ் அர்ஜுனா விடுங்க, அவர் வந்து ஆல்ரெடி பெரியார் கொள்கைகளில் உடன்பட்டவர் தான். ஆனால் நிர்மல்குமார் தான் எப்படின்றது புரியலைங்க. ஆனால் வேற லெவல் காம்பினேஷனுங்க.
நிர்மல்குமார் இருக்காப்புல இல்லையா, இவர் வந்து பயங்கரமாக பொய் பேசுவார். நம்ம ஆதவர்ஜுனா அண்ணன் வந்து பொய்யை பயங்கரமாக பேசுவார். 2 பேர் வேற லெவல் காம்பினேஷன். சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க. அப்படியே விட்டுருங்க. இவர் தான் ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டு ஆளாச்சே. தாவேக்கால சேர்றாங்க அப்படின்னா கணக்கு இடிக்குதுங்க. எல்லா கட்சிக்கும் அப்போ பிஜேபி தான் ஆள் சப்ளை போல இல்லை. தாவேக்காவுடைய எதிர்காலம் அப்படியே பிரகாசமாக என் கண்ணில் தெரியுது. தாவேக்கா வந்து சங்கிங்களுடைய புது சங்கமம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பெரியாரை ஒருத்தன் கண்டபடி பேசிகிட்டு இருக்கான். அவனை எதிர்க்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் எதிர்க்கலன்னு கேட்டால், விஜய் வந்து செய்மானெல்லாம் ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணல, அவர் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்தார் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்க. அரசியல்னால் அது கிடையாதுடா, கருத்தியிலையும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும்டா. கருத்தியல் ரீதியாக எவனா நம்மளை அட்டாக் பண்ணுறான்னா அங்கேயும் போய் நின்று எதிர்க்கணும்டா. முதல்ல கருத்தியல் தான்டா முக்கியம்னு சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, எங்கள் அண்ணன் பெரிய ஆள், சீமானையெல்லாம் மதிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுறாங்க. சித்தாந்த தெளிவு கொண்டவங்கெல்லாம் கட்சியில் சேர்ப்பாங்கன்னு பார்த்தா, திமுகவை எவன்லாம் எதிர்க்கிறானோ அவனையெல்லாம் கட்சியில் சேர்க்குறாங்க. ஆக மொத்தம் சித்தாந்த தெளிவு கிடையாது, ஆக மொத்தம் கருத்தியல் முக்கியம் இல்லை. ஆனால் ஒன்றுங்க, இனிமேல் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கன்ஃபார்ம் வேறு லெவல். ஒரு பக்கம் சைமன் செபாஸ்டியன் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பான், இன்னொரு பக்கம் தாவேக்காலேருந்து பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் வரும். ஜாலியாக இருக்கும். தாவேக்கால நிர்மல்குமாருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஆதவர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு, சரியா? சிடிஆர் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு, சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வேற கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் கட்சியில் பதவி கிடையாது, கட்சியில் சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டுற அடிப்படை தொண்டனுக்கு மட்டும்தான் பதவி தளபதி அளிப்பார் அப்படின்னு சொன்னாப்ல. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப முக்கியமான பொறுப்புகளை ஆதவர்ஜுனாவுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க சொன்ன நிலைப்பாட்டில் இவங்களே நிற்காம தவறிட்டாங்களே, இதை அப்போ என்ன சொல்கிறது? நான் பார்த்தவரை எப்படி தெரியுமா, தாவேக்கா தோழர்களுக்கு ஒரு பொறுமை அப்படின்றதே இல்லை. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, முன்னாடிலாம் தளபதி சண்டை, அஜித் விஜய்னு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்ல, அந்த மனநிலையிலே இருக்காங்க. முன்னாடி அஜித் ஃபேன்ஸ் வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனேயே மீம் போடுறது, ஆபாசமாக தாக்குறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாட்டு அவங்க அப்படியே ஒரு படையவே இறக்கி போட்டு அடின்னு அடிப்பாங்க அந்த ஒரு பர்சனை. இப்போ வந்து என்னென்னா, மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கிறப்போ, எல்லாருமே சேர்ந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறப்போ அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியல. விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குன்றப்போ இவங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. படப்படான்னு ட்ரிகர் ஆகுறாங்க. நீ எப்படா எங்கள் அண்ணனை பேசலாம், நீ மட்டும் அங்கே வந்து பாரு, ஒன்றே இல்லை மாக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரிகர் ஆகுறாங்க. எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லது பண்ண வந்திருக்காரு தெரியுமா, எங்கள் அண்ணன் தான் இது அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க. என்னையெல்லாம் வந்து கமெண்ட்டில், எப்படிற நீ எங்கள் தளபதியை நீ தளபதியை பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரிகர் ஆகுறாங்க. கூல் டவுன், அவ்வளோலாம் ட்ரிகர் ஆகாதீங்க. அப்படி ட்ரிகர் ஆகக்கூடாது. திஸ் இஸ் அரசியல். இதுக்கு பேர் நெகட்டிவிட்டி கிடையாது, இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், சரியா? கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. உடனே பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, ஐயோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எங்கள் அண்ணன் பாசிட்டிவான ஆள், நாங்கள்லாம் பாசிட்டிவ் பீப்புள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் உருட்ட வேணாம். அரசியலில் சுற்றி எல்லாருமே விமர்சிப்பாங்க, எல்லாருமே கேள்வி எழுப்புவாங்க, அதுக்கெலாம் பதில் சொல்லணும், இல்லைனா எதிர் விமர்சனம் வைக்கணும். இதெல்லாம் தான் அரசியல். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சினிமா உலகத்திலே இருக்காதீங்க. ஸோ இந்த விஷயத்தில் தாவேக்கா தோழர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய மனப்பக்குவத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.